ஆனா அலட்சியம் உண்மையாடா. அருண் மாதேஸ்வரன் வந்து ஜான்விக்கு வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கான் தனுஷ்க்கு பண்றதுக்கு. இல்ல இல்ல, இவன் எனக்கு புடிச்ச பார்த்த காரணம் அவனை இது பண்ணிட்டான் தலைவர. அப்புறம் நான் வேற ஏதாவது விஜய் பாலா ஜான் வீக்கா ஜான் சின்னடா. அது படம் வரும்போது ஏய் அவன் மைக் இது இந்த மைக் செட்ல கலாச்சிருந்தானுங்கடா. நான் ஜான் சின்னோட தம்பிடாவா சித்தப்பாவோன்னு பேசி. ஜான் சேனா இல்ல ஜானி சின்ஸ் தம்பின்னு சொல்லு. அதான் ஜான் சின்ஸ் தான் சொல்றேன். யார் தெரியுமா? தெரியும். ஏய் நானா இதுவா வெளிநாட்டுல இருந்தா வந்துட்டேன். இங்கதான்டா இருக்கேன். வெளிநாட்டுல இருக்கான்னு தெரியும். ஆமா குமரன் நல்லா தெரியும். குமரன் நல்லா தெரியும். ஆமா நான் வந்து வெளிநாட்டுலயே பிறந்து இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது. அழகா இருக்க ஒண்ணு விட்டு சித்தாப்பா. அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு போயிட்டான் போல ஜான்விக்காவே. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜிபியூல வந்து ஏகே போய் எல்லாரையும் காப்பாத்து வரல, டிராகன் ரெட் டிராகன் அப்படிலாம் மாறிக்கிட்டு இருப்பாருல்ல, போய் எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து ப்ரொஃபஸரை காப்பாத்துறோம்னு இன்னொருத்தவரை போய் திருவண்ணாமலையில காப்பாத்துறாரு. அவருதான் வந்து இருக்கட்டும். இல்ல எழுதுனது இருக்கட்டும். இப்பதான் நடுவுல தெரியலதான் இல்ல தனுஷ் பேக் டு பேக் படம் பண்றாப்புல. உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் பொறாமப்படுவீங்க. அதனால கொஞ்சம் தனுஷ் இல்ல அலெக்ஸ், இந்த மாறி படத்துல அனிருத் அரிசி பையில எடுத்துட்டு வருவாங்க. உண்மையா அரிசி பையில எடுத்துட்டு வரலாம்டா. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சும்மா இதுல எனக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா வேட்டையன் படத்துல ராணா லிப்ட்ல வரும்போது ஒரு புளுத்தி மாதிரி உக்காந்து இருப்பான்டா ரஜினி சோஃபால. அந்த பிரேம அப்படியே எடுத்து அதுல எங்க அந்த தானே எனக்கு தெரியுதுன்னு மட்டும் சொல்லு. எனக்கு பாக்குறதுக்கு வேற மாதிரிதான் இருந்தது அந்த சீன். எனக்கு ஜான் இருக்கான்ல, ஜான் கண்ணாடி போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்படி பண்ணுவாரு ஜான். நண்பா நீங்க என்னதான் அடக்க பார்த்தாலும் ஒடுக்க பார்த்தாலும் லால் சலாம் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்காது. புரியுதா? அந்த படம் பார்த்ததே இல்லடா. அந்த படத்தை எப்ப நல்லா என்னைக்குமே சொன்னேன்னு தெரியும். ஆனா என்ன சொன்னேன்னு கேட்கல. டெலிகிராம்ல இருக்கா? டேய் நீ என்ன சொன்னேன்னு கேட்கலடா. இருக்கு அனுப்புறேன். அனுப்பு டெலிகிராம் லிங்க் அனுப்பு. இல்ல கலர் என்ன ஆர்டிஸ்ட் தோஞ்சு போச்சு அந்த படத்துக்கு. புரியலடா. ஆனா வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அந்த இல்ல டைரக்டர் அவங்க பொண்ணுதான் ஆர்டிஸ்ட்க்கு தோணுச்சு. அதனால படம் நல்லா இல்லைன்னு சொல்லிச்சு. ஆர்டிஸ்ட் ஸ்கெட்ச் இருந்தா படம் செம்மையா வந்து. எங்க அப்பா ஒரு சங்கியாகு. எங்க அப்பா எல்லாம் சங்கி. கோச்சடியானடா? கோச்சடையானே இல்ல, கோச்சடையானே. ஆனா டவுட் என்ன, கோச்சடையானே அந்த மறுமூட்டை தான் தெரியுமா அந்த டைம்ல? காட் ஆஃபர் கிராபிக்ஸ் அதோட சூப்பரா இப்ப வரைக்குமே மலமுட்டதான். ஏய் அது இது வரைக்குமே மறுமுட்டதான்டா. அது படமாடா அது. ஏய் நல்லாதான் இருக்குமா? யாரா அவன்? ஏண்டா கிராபிக்ஸ்ல கேவலமான கிராபிக்ஸ். அது போய் பாரு. எல்லா அணில்குள்ளேயும் ஒரு மெண்டலான இருப்பான் ப்ரோ. இல்லடா திடீர்னு பார்த்தா கோச்சடையான் நல்லா இருக்கும். கோச்சடையான்ல வந்து தலைவர் வந்து மலைக்கு மேல ஒரு ருத்ரதாண்ட ஆடுவாரு பாரு. தமிழ்நாட்டு டேய் அது பிரபுதேவாடா. ஓ என்ன டான்ஸ்ன்றீங்க? அதுதான்டா அகண்டா 2ல பாலையோட தோத்துருவாரு அந்த இதுக்கு.
இந்த 23ஆம் புலிகேசி படம் டைலாக் தான்டா அது. அது ஆடினது பிரபுதேவாடா. இல்ல காசி என்ன கிராபிக்ஸ்ல இவனை எனக்கு காட்டியிருந்தாங்க. கண்ணா நடிச்சு ஒண்ணு ஆசையால ஒண்ணு நிமிஷம். நிறைய பேர் அந்த நிறைய பேர் ஒரு எடிட் பாத்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த 6:10 பாட்டை பாலையா வந்துட்டு ஏதோ ஃபாரின்ல வெளிநாட்டுல ஏதோ ரோட்ல ஆடுவோம். லைவ் பாத்துருப்பீங்க. யாரு 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 பாலையா பழைய படம் அது. பாலையா பழைய படத்துல ஒரு ஸ்டெப் போட்டு ம், ம், ம். பழைய படம் எல்லாம் பாக்கத்தானே. Recent- இந்த சைடு ஒரு ஹீரோயின் அந்த recent- சைடு ஹீரோயின் இல்ல, Alex. அந்த டைலாக் கேட்டிருக்கேன் பாலையா, டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், இஃப் யூ ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ, ஐ அம் நாட் த ட்ரபிள். அப்படியே சொன்னான்டா. சூப்பர்ரா. கிளாப் பண்ணுங்களேன். இல்ல அப்ப எவ்வளவு ஏய், மனப்பாடமா இருக்கும். இல்ல I- I am இல்ல, not the அவன் trouble, I am எப்படியாப்பட்ட the- பாலையா ரசிகர் தெரியுமா? டேய் இருடா, கிளாப் டேய், பண்றா. ஆனா இல்ல நம்ம இல்ல இரு நம்ம அண்ணனுக்கும் கேசரி பூச்சிருக்கு பேர் ப்ரோ. ஐ டோன்ட் கேர். அவருக்கு கேசரி தான் முடிச்சது. எனக்கெல்லாம் கடைசியா நான் பயங்கரமா பயிர் விட்ட பாலையா படம் அகண்டா 2. நான் மாதிரி படைச்சு தெரியுமா அதெல்லாம்? எனக்கு வந்து அக்கண்டா 1 பரவாயில்லடா. 2 சர்க்காரு ஏய் அதுல வந்து ஒரு ஒரு ஆளை தூக்கி நாங்க சுத்துவோம்டா விரல்லையே தலைக்கு எனக்கு மேல. 2ல ஹைலைட் என்னன்னா அந்த ஹெலிகாப்டர் இல்ல ஹெலிகாப்டர் ரெக்கையை போவோம் அந்த சூலத்துல பிடிப்போம் பேரு. அச்சடா ஏய் ஆமா அப்ப இங்க இருக்கவே ஜனநாயகன்ல ஆளு அந்த அப்படியே நேரா பைக்ல வருவார்லடா அப்ப வந்து படத்துல கேசரியில லாரில இல்ல அலெக்ஸ் அண்ணா லாரி டாக்கு பண்ணிருக்காங்க. கேசரியில லாரி பறக்கும் மேல அப்படியே அண்ணா அது இல்ல remake பண்ண மாட்டாரு. அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தி போடுறதுக்கு வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவாரு பாரு, கஞ்சிஸ்டி நரஜிஸ்டி சமஸ்டர்ஜிஸ்டி அப்படின்னு வேற மாதிரி அதெல்லாம் டைலாக் எல்லாம். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இந்த படம் அலெக்ஸ் அந்த லாரி பறக்கிறது இருக்கட்டும், அந்த லாரியை விட்டு எழுந்து நின்னு ஒரு போஸ்ட் கொடுப்பாரு தெரியுமா? ஆம்பளை படத்துல விஷால் வர உங்க எல்லாருக்கும் வந்து இன்னொரு மேட்டர் சொல்லவா? ஒரு நிமிஷம் தான். உங்க எல்லாருக்கும் இன்னொரு மேட்டர் சொல்றேன். நான் அகண்டா பிரீமியர் பார்த்தேன். இல்ல என் காதுல வேற மாதிரி வந்து மறுபடியும் சொல்லு. அகண்டா 2 பிரீமியர் பார்த்தேன். இல்ல அலெக்ஸ் ரிவ்யூவா? தெரியல மேட்டர். இல்ல அலெக்ஸ் அண்ணா டாக்கு பண்ணிருக்கலாம். டாக்கு மகாராஜ் ரிவ்யூ பண்ணிருக்கலாம். இல்ல ஒரு 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 மீன் பார்த்தா நான் அதான் ஞாபகம் வருது. நானும் திரும்ப சொல்றேன். அதான் பாய் நீ அத்துமீறிட்ட. என்னுடைய கேசரி நீ ரீமேக் பண்ண நான் தாங்கிட்டேன். உன்னுடைய மாஸ்டரை நான் ரீமேக் பண்ணா நீ தாங்க மாட்டேன். மாஸ்டர்ல மட்டும் பாலையா பண்ணான்னு செத்து போயிடுவீங்கடா இங்க இருக்கிறவங்க எல்லாம். கத்தியே கூட இது பண்ணிட்டானுங்களா அவனுங்க. கத்தி அதான் அம்முடு லெட்ஸ் டூ கும்முடு. இல்ல கிளைமேக்ஸ்ல ரண்டிரா கிளைமேக்ஸ் சாங் வச்சா நினைக்கிறேன். ரண்டிரா இளவெளி அல்லவை చూస్తున్నాను அம்முடு லெட்ஸ் டூ கும்முடுன்னு. ஏண்டா கிளைமேக்ஸ்ல ரொமான்டிக் டைலாக் அதான் கிளைமேக்ஸ்ல ரொமான்டிக் டைலாக் உயிரோட இருக்கிறானா பாரு. கிளைமேக்ஸ்ல வந்து ஹைலைட் என்னன்னா இல்ல நீ தெலுங்கு பேசுனது கேட்டு அவன் செத்துட்டான்னு கேளு. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. அந்த படத்துல எல்லாருமே டைலாக் கலாய்க்கும் போது ஒருத்தன் கமெண்ட்ல கரெக்டா போட்டாங்க. என்னன்னா அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வரல கிளைமேக்ஸ்ல தான் விஜய் அங்க வர்றவெல்லாம் பார்த்தா எங்கந்திர கூட்டு எனது சீரியல்ல கூட நல்ல போலீஸ் எல்லாம் ஒரிஜினல் போலீஸ் கேட்டப்ப இல்ல கிளைமேக்ஸ்ல சுத்தியல் தருவாங்கல்ல, அதுல கிளைமேக்ஸ்ல சுத்தியல் தருவாங்க. ஆனா அவன் சண்டைக்கு போடும். எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல. சீரியல்ல கூட நல்ல போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. யார் நம்ம வீரசிங்கத்தையா சொல்ற? நீ வேற யார சொல்றன்னு தெரியும். வீரசிங்கம் தொப்பைய வளர்க்க கூடாது, பறக்கக்கூடாது. இல்ல சின்ன பகவதியா குமாரன் சின்ன பகவதியா அவர்தான் சின்ன பகவதிதான். தொப்பைய மறைக்க பார்க்க கூடாது, குறைக்க பார்க்கணும். ஆனா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இருக்குங்க. என்ன ரஜினி மிஞ்சி போனா ஒரு 5 வருஷம் நடிப்பான். 80 வயசுல ரிட்டையர் ஆயிடுவான். இன்னும் 5 வருஷம் வரை அவன் தொல்லை பாக்கணுமாடா. அவன் நடிக்க நான் எழுதி தரேன். ஆல்ரெடி அவன் எங்கடா நடிக்கிறான்? நந்தன் தான்டா ஸ்லோ சொல்லணும். வெயிட் பண்ணு. இல்ல அதான் சொல்றேன், நடந்ததான் நடப்பான்றேன். டூப் வச்சு இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூச்சர்ல ஒரு டப் பண்ண கூட முடியாது.
இனப்பேர் அப்புறம் அது ஏஐல பண்றாங்க. நிறைய இது நடக்கும். ஆல்ரெடி இப்ப என் மட்டும் ஸ்கூல்ல எங்கடா சொல்லியே நடக்குறா? மாட்டாங்களே இப்பயே ஏஐ தான்டா தான் பண்றானுங்க. இல்ல அலெக்ஸ் அவ்வளவுலாம் எல்லாம் ஒரு ஆசைப்படாத. எல்லாம் ஒரு இன்னும் ஒரு ஏமாற்றம். வருஷம் தானா. ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கானா. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. நான் ப்ரோ நான் அவன் வந்து காலேஜோ அந்த இல்ல நாய் வந்து காலேஜோ 175 கம்ப்ளீட் பண்ணாம ரிட்டையர் ஆகாது அந்த நாய். அது அந்த 175 உண்மையை கம்ப்ளீட் சொன்னா பண்ண நான் 25 காலேஜோ கம்மியா இப்ப இப்ப பண்ணலாமான்னு பாரு யோசிப்பான். காசு வரும்னு இல்ல இப்ப சொல்லிட்டு. நான் பாருங்க நான் காலேஜோ 12th படிக்கும் போது வந்து அவன் லாஸ்ட் படம்னாங்க. பாபாவும் லாஸ்ட் படம். அப்புறம் இந்த 2.0 நான் காலேஜ் படிக்கும் போதும் அது லாஸ்ட் படம் தாங்க. அப்புறம் தர்பார் லாஸ்ட் படம் தானுங்க. ஜெயிலர் லாஸ்ட் படம் தானுங்க. நீ இப்போ உன் கூலி பையன் லாஸ்ட் வந்து படம் அவன் தானுங்க. 10வது எத்தனை போட வருஷம் போய் இது? அதான்டா சொல்ல போறானுங்க. நீ சீரியஸா என்ன ஜெயிலர் உலர்ற. லாஸ்ட் படம் தான்டா அவனுக்கு. படம் ஓடிச்சுடா. வயசாயிடும்டா ஃபிளாப் யாரா. ஆயிதானே இல்ல நீங்கெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. 2029 40 ஜெயிச்சுட்டு அப்ப மதிக்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு ரஜினி அடுத்து தனுஷ் பிடிச்சுப்பா போல. புரியுதா? சூப்பர் ஸ்டார்னு தனுஷ் கைட்டிய கார்டு வரும். ஏய், ஏய், நாங்க ஏய், அரசியல் வர போறோம். அதுக்கு நீ மட்டும் தான் போய் ஏய், தேட்டர்ல கத்துவ. அங்க ஆர்ஏஜேன்னு ஒரு இங்க மாதிரி சூப்பர் ஸ்டார் டெட்ல அவன்டா கேட்டான். நான் குளோபல் ஸ்டார்னு இருக்குடாங்க. குளோபல் ஸ்டாரா? ஆவோ நீ மியூச்சுவல்ல தனுஷ். ஓகே ஓகே. தாஸ் உடனே வர மூக்கு வருத்தன வருது பேர். அவங்க அது என்னடா குளோபல் ஸ்டார்? எனக்கு ஒண்ணு புரியலடா. இல்ல அது என்ன குளோபல் ஸ்டார்? அப்படி என்ன பண்றீங்க? குளோபல் ஸ்டார் தாசா குளோபல் ஸ்டார் ராம் சரண் தானே. டேய் நாங்க ஹாலிவுட் போயிட்டோம். நாங்க குளோபல் வச்சுக்கிட்டோம். இல்ல ஹாலிவுட் நேஷனல் குளோபல் ட்விட்டர் வந்தம்மா பிரைவேட் ஸ்பேஸ் போட்டோமா. டேய் டேய் நான் என்ன சொன்னேன் இப்போ வந்துட்டு நான் கடிச்சனா யாராவது? இல்ல அதெல்லாம் இருக்கு. இல்ல இல்ல அவன் சொல்றது ஒரு வகையில உண்மை. ஆனா இது எப்படி இதுன்னா போட்டோமா பேசணுமா போனோமா. தாசே நீ கேக்குறது கரெக்டா? ஒருத்த சொந்த ஊர்லயே இல்ல சொந்த ஊர்ல 34 கோடி தான் பண்றான். எனக்கு புரியல. இங்க இங்க ஒரு டாப் ஆக்டரா இருந்து அங்க பண்ணா நீ என்னடா 34 கோடின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னடா 34 என்ன கர ப்ரீ சேல்ஸா ப்ரீ சேல்ஸா வேர்ல்ட் வைடு ஃபைனல் கலெக்ஷன் ரா. டேய் படமே ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. எப்பற ஃபைனல் எல்லாருக்கும் வரதாண்டா. எப்படி இதுனா? இல்ல இல்ல டேய் இல்ல இல்ல ஏய் முட்டு கொடுக்காத. பிரின்ஸ் படம் இருக்கிறதுல ஒஸ்ட் எஸ்கேப். அதுவே 40 மேல பண்ணிருக்கான். 45. ஏய் டீசெண்டா பேசு. 45 பண்ணிருக்கான். நீ அதை விட கலமா பண்ணிருக்க. வெக்கமா இல்ல? இருறா ஒரு 2 படம் சர்க்கிறது எல்லாருக்கும் வரதாண்டா. இருறா மோம் வரட்டும். என்னடா இல்ல இப்ப சரி பிரதீப் ராங்கநாதன் எல்லைக்கே படம் ஃபிளாப். அது 60 பண்ணிருக்கு. காரா 75 பண்ணிருச்சே. டேய் இங்க பாருடா. இங்க வாடா. இங்க வாடா. காரை டேய் காரை இப்பதான் ப்ரீ சேல்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கே 75 கோடி போயிடுச்சா? அந்த படம் ஹிட்டடா. டேய் 75 பண்ணா ஹிட் ஆயிருக்கும்டா. டேய் அப்ப ப்ரீ சேல்ஸ்ல ஹிட் எங்க படம்? காரா ரிலீஸ் ஆகி 75 கோடி வந்திருக்கடா. நம்புங்கடா சத்தியமா. இருடா பண்ணி ப்ரூஃப் காட்றேல செல்ஃப்ல அடிப்பேன். இது எத்தனை குபேரா டிஎன்ல 20 தான் பண்ணிச்சாங்க. அது புரியல என்னது? குபேராவா? அது யார் படம்? குபேரா டிசாஸ்டர் 10 தான் பண்ணு. யாரு படம் அது? குபேரா ஓடிச்சுடா தெலுங்குல. டீனா இல்ல வேர்ல்ட் வைடு ஓடிச்சுடா. அது குபேரானா எது? அந்த நாகார்ஜுனா படம் அதுவா? ஆஹா. ஆனா நாகார்ஜுனா என்ன மேட்டர்னு தெரியல. தனுஷ் ஒரு பாயம் இல்லவா? நான் கரெக்டா தானே கேக்குறேன். தெலுங்குல அதிக கலெக்ஷன் இருந்துச்சா தமிழ்ல அதிக கலெக்ஷன்? நாகார்ஜுன படமா? இல்ல நான் லாஜிக்கோட கேக்குறேன். எது எங்க அதிக கலெக்ஷன் இருந்துச்சு தெலுங்குல? அப்ப கூலியும் அப்படிதான் இருந்தது. கூலி அதிகமா இருந்து தெலுங்குல வரலையே. எனக்கு டைம் சரியில்லை. நான் வரேன். தனுஷ்லாம் அரசியல் வர மாட்டானா? அவனை அடிக்காதீங்கடா. இப்ப அரசியல் வரான்னு யார் அடிக்கிறாங்க? அவனை வந்து பேசாத மட்டும் சொல்லு. மத்ததெல்லாம் நல்லாவே நடக்கும். நீ லாஸ்டா பார்த்த தனுஷ் நல்ல படம் இட்லி கடை.
தாசு ஒண்ணுமே கிடையாது. இல்ல இப்ப வந்து நீ வந்து தாவேக்கா இருக்குது ஒரு பக்கம். இப்ப வந்து நம்ம டிஎன் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. இப்ப நீ யாருக்கு வந்து ஓட்டு போடுவேன்? டிவிகே தான். என்னடா நானே டிவிகேக்கு தான் போட போறேன். டிவிகேவா அவன் கட்சியில ஆரம்பிக்க மாட்டான்டா, ரஜினி மாதிரி பண்றான்டா, அவ்வளவுதான்டா. வரேன்ட்டு வரமாட்டான்டா அவன். அதுக்குன்னு இப்படி அது இல்லடா மேட்ரு என்னன்னா போட்டம் இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு கேவலம் போடுறதுக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கிடைக்குது. கோயம்புத்தூர்ல வந்து 4 பிரான்ச் ஓபன் பண்றோம் இன்னைக்கு. யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்குது தம்பி. அங்க யாருமே வரலையா? அதான் எவனும் பேச மாட்டேன். உண்மையில போனாடா தெரியாதுடா, டேய் சத்தியமா தெரியாதுடா. டேய் ஆமா டேய் 4 பிரான்ச் ஓபன் பண்றாங்க டிஎம்ஐல. கேக்குதுடா கேக்குது. டிஎம்ஐல வந்து 4 பிரான்ச் ஓபன் பண்றாங்க. டிஎம்ஐ டிஎம்ஐ டேய் தனுஷ் மக்கள் இயக்கம், தனுஷ் மக்கள் இயக்கம் தொண்டாமுத்தூர், தனுஷ் மக்கள் இயக்கம் கவுண்டம்பாளையம், இது மாதிரி 4 தொகுதிக்கு ஓபன் பண்றாங்க. புரியாத எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்னன்னா, இப்போ சென்னை கோயம்புத்தூர் முன்னாடி அது ஒரு நிறைய வருஷமா அது தளபதிக்கு அதிக ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதனால ஒரு மன்றத்தை வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் மாத்திட்டு அதுக்கப்புறம் அங்க நிறைய இடத்துல மாத்தினாரு. இவனுக்கு எங்கடா ஃபேன் பேஸ் அதிகமா இருக்குது, எங்க மாத்தினாங்க? எனக்கு தான் ஒண்ணு புரியல. அதிகமா விஜயும் தனுஷும் கம்பேர் பண்ணாங்க. அது வேற மன்றம். இல்ல அத கேக்கலடா. இன்னைக்கு சரியா எங்க மாத்தினேன்னு கேக்குறேன். யாரு எத்தனை பேர் ஹெல்ப் பண்றாங்க? ஒண்ணுமே பாக்கலையடா. நான் ஓப்பனா சொல்றேன், வார்டு கவுன்சிலர் கூட ஒரு பாடுறா. இந்த ஸ்பேஸ்ல இருக்க 96 பேர்ல வந்து ஏற்கனவே வந்து 2 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் இங்க இருக்கிறோம். இங்க பாரு 96 பேர்ல 3 எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கிறோம். இந்த மாதிரி தனுஷ் கட்சியில துணை முதலமைச்சர் கூப்பிட்டா கூட இங்க எவனும் போக மாட்டான். அவர் வந்து எம்பிக்கு தான் ஆசைப்படுறாரு, சிஎம் எல்லாம் கிடையாது. நீ பதறாத. எனக்கு புரியல. நாங்க 4 பேரு எங்களுக்கு வேற டிபார்ட்மெண்ட் நீங்க. ஆனா தாச மனசாட்சியே இல்லாம இட்லி கடன் சொன்ன பாத்தீங்க. நல்ல படம் தான். நல்ல படம் கொடுத்த 4 வருஷம் நல்லா இருக்கும். இல்ல தாச நான் முதல்ல வளரணும்னு வராம டேய் இந்த பைத்தியக்காரன் வச்சுதான் சொல்லுவானே. கடைசியில சீமான் மாதிரிதான் ரியாக்ஷன் வருது. எனக்கெல்லாம் கேப்டன் மில்லர் தான் நேஷனல் அவார்ட் வின்னர். கேப்டன் மில்லர் தான். அதான் கேப்டன் மில்லர். அடுத்து நீ சொல்லி நீயே சும்மா இல்லடா. நான் தெரியாம இல்ல நான் கேக்குறது என்னன்னா, 4 வருஷமா நல்ல படம் கொடுக்காம எப்படி ஃபேன் பேஸ் வளரும்? எனக்கு புரியல. நம்மளுக்குமே அப்படிதானே ஒரு பீரியட்ல இருந்தது. நம்மளுக்கு அப்படிதானே இருந்தது. ஆனா ஃபேன் பேஸ் அப்படிதானே இருந்தது. அந்த மாதிரிதான் என்ன என்ன இல்ல என்ன பாரு தம்பி பாயிண்டா பேசுதில்ல, பதில் சொல்லு. ஒரு வேட்டைக்காரனாவது நல்ல படம் கொடுத்தாரா? அநே பண்ணுறா விஜயோட கம்பேர் பண்ணி. எனக்கு ஒண்ணு புரியல. அவன் இப்ப சொன்னானா இல்லன்னா அப்ப சொன்னானா? சுகா டைம் எதை மீன் பண்றான் அவன்? அது படம் கிரிட்டிக்கலா பயங்கர டிசாஸ்டர். போட்ட காசு எடுத்துரும் எல்லா படமும். வேட்டைக்காரன் முன்னாடிடா, முன்னாடி சொல்றேன், அதுக்கு முன்னாடி சொல்றேன். வேட்டைக்காரன் மூலம் இங்க பாரு 2 படம் இருக்குதுடா. வில்லு ஆதி அந்த சீசன்ல சொல்றேன்.
அந்த சீசன்ல அப்படியே தானே இருந்தது. வில்லுங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் அதே இல்ல மாதிரி ஆதிக்கு அப்புறம் போக்கிரி வந்தது. அதே அதே போக்கிரில அதே அதுக்கப்புறம் மாதிரிதான் தான் இப்ப. வந்தது. ஆமா ஆமா இப்ப அதே மாதிரிதான் இட்லி கடை அது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கடை ஒரு வந்த 2 உடனே படம் வந்து சறுக்குது. டேய் டேய் ஓம் டேய் வருது, டேய் வெயிட் டேய் பண்ணுங்க. டேய் ஆமா இல்லடா நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க பேசுறது எப்படி இருக்குதுன்னா அவன் திடீர்னு துப்பாக்கி கொடுப்பான்ற மாதிரி இருக்குது. அவன் ஆமா துப்பாக்கி கொடுக்க அது அது மாட்டான், வேற அதுதான் துப்பாக்கி கொடுப்பான். கம்முனு அதுக்குதான் இருக்குடா. இப்ப வந்து கரைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரை ரிலீஸ் அப்ப பீக் ஆகும் பாரு. கரையில ஓம். அதான் நீ என்ன கார கக்கஸ்ல போய் ரொம்ப நாள் ஆகுது. அடுத்து என்ன படம் ஓம், ஓம் அப்புறம் வேற ஓம் எல்லாரையும் வாய்க்கு ஆமாடா, அப்துல் கலாம் ஐயாவோட இது வேற இருக்குடா, அதுக்கு பயங்கர அதெல்லாம் வெயிட்டிங். அதெல்லாம் இது நான் கால்ல அது உழுந்து அந்த படம் வராதுடா டேய், அதெல்லாம் வராதுடா. தனுஷ் அப்துல் கலாம் அதெல்லாம் நானே அடிப்பேன் அவனை. தனுஷ் அப்துல் கலாம் கெட்டப்ல பார்த்தா ட்ரிகர் ஆயிடுவானுங்க. தனுஷ் அப்துல் கலாம் கெட்டப்ல பார்த்தா இல்ல அதெல்லாம் வராது. ரொம்ப ட்ரிகர் ஆயிடுவானுங்க. எல்லாரும் அடிப்பானுங்க. போற ஒரு கிளவி கூட அடிக்கும். அந்த படம் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அப்துல் கலாம் ஐயாவே கிளைமேக்ஸ்ல கூப்பிட்டு, தம்பி உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இங்க இந்திய அரசியலுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. ஆனா இல்ல இது எப்படி இதுனா இல்ல அக்னி இதுவெல்லாம் கனவு காணங்கன்னு சொல்லுவாரா. கவுண்டர் நிறைய வருது. அதுதான் என்னன்னா, அது கிளைமேக்ஸ்ல இருந்து அவர் வந்து அக்னியை வந்து இது பண்ணிட்டாரு, புரோட்டோடைப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. கடைசியா அவன் என்னன்னா மிஷின் வந்து ஆனாங்கல்ல ஊதனா சரி சும்மாவே இவனதான் ஏதாவது நான் ஏதாவது சொல்லிட்டு வருவானுங்க. அப்துல் கலாம்லாம் இல்ல, இளையராஜா கன்ஃபார்ம். அது மாசம். சரி இதெல்லாம் விடுங்க. எனக்கு என்னன்னா கிளைமேக்ஸ்ல இளையராஜா சொல்லுவாரா? அவர் முருகர் இல்லடா டேடே அவர் முருகர் கெட்டப்ல அதெல்லாம் சும்மாடா. சும்மா இருடா இவன் ஒருத்தன். புரியல. அப்புறம் வாடிபால்ஸ் மாதிரி அதெல்லாம் வராதுடா. அந்த முருகர் படம் என்னன்னா, அது வந்து கொள்கை வந்து அப்ப அதுதான் ரிலீஸ் பண்றாங்களா. ஆமா எனக்கு ஒண்ணு என்னன்னா ஒரு பாட்டை மட்டும் ரீமேக் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணா கேசரி படத்தை ரீமேக் பண்ண மாதிரி நீங்க ஒரு பாட்டு ரீமேக் பண்ணலாம். என்னன்னா என்டிஆர் பாட்டு இருக்குன்னு தெரியுமா? ஆல்ரெடி ஸ்டாலின் பாட்டு தான் நாங்க ரீக்ரியேட் பண்ணிட்டோமே. புரியல. பரவாயில்ல அது பண்ணுங்க. அது போட்டதே சாய்தான், அந்த உதயநிதிக்கு போட்டது. டேய் தனுஷ் கேஸ பார்த்தோன்னே இரிட்டேட் என்ன ஆனான்னு தெரியல, டக்குன்னு போட்டு சத்தியமா அந்த தனுஷ் முருகர் வீடியோ அந்த மாதிரிதான் இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் எங்கள் முருகர்லாம் ஒல்லியா இருக்கக்கூடாதா? அந்த மாதிரிதான் பண்றது. ஏன் முருகர் ஒல்லியா இருக்கிறது முக்கியம் இல்ல, முருகர் மாதிரி இருக்கணும். நீ சத்தியம் பண்ணி சொல்றான், நீ அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அதான் சொல்லுவான் ஏதோ ஏன்னா அந்த லாங் யார பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு முருகர் ஃபீல் இருக்குடா. கீழ யாராவது முருகர் பக்தர் இருந்தா என்டிஆர் நடிகர்லாம் பாக்குறீங்க, புரியல. இவன் பேரே குமரன்னு வச்சு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. நான் வந்து ஒரு ஏத்திஸ்டிங்க, அதனால நான் என்ன விட பேசுவேன். இவன் கலைஞர் குரூப்பா. ஆனா ஒரு மனசாட்சி இருக்கணும். முருகர் எங்க இருக்குது? ஏன்னா புரியலடா. ஏன் நீ முருகர் கூட போய் ஏதாவது டீ சாப்பிட்டு வந்தியா? முருகர் இப்படிதான் இருப்பாருன்னு. முருகர் உனக்கு இல்ல புரியல. தனுஷ் என்ன கேட்டப்ப முருகர் செட் ஆகுமா? பார்த்து பேசுங்களா. என் பேர் முருகன் நந்தமுரி நாயகன். நாளைக்கு பண்ண சூர்யா படத்துக்கு போறியா? இல்லடா சூரியன் படம் வேற வருது இல்ல? 3 நாளா வருது. இல்ல அலெக்ஸ் கேட்டதோ சொன்னாரு. இல்ல அந்த முருகன் இருக்குல்ல, இல்ல முருகன் இந்த மச்சான் யாரா இவனுங்க அப்படின்னு கேட்டானுங்க. முருகனை வச்சு முருகன் கேக்குற மாதிரி டெம்ப்ளேட் ஒன்று ரெடி பண்ணானுங்க. மச்சான் யாரா இவனுங்க அப்படின்னு. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, எல்லாத்த விட முருகர் சியானோ எஸ்கே வராப்புல ஆளாளுக்கு முருகரை பங்கு போட்டு சாவடிக்கிறீங்களா? இல்லடா செய்யோன்றா இது. தெலுங்கு சினிமா பார்த்து சொல்லிட்டு இருந்தானுங்க வெறும் சங்கி படம்லாம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. தமிழ்ல என்ன நிலைமை பாரு. நாங்க வந்து ஒரு தமிழ் கதை ஒரு தமிழ் ராஜா படத்தை எடுக்கிறோம்.
வெற்றிமாறன போய் இந்த சங்கி மாதிரி படம் டேய் எடுக்கலாம் தமிழ் வாயில கடவுளை கத்த தான் கத்த நாங்க கேட்பாங்க. அங்க தமிழ் கடவுளை தான் நாங்க தெலுங்கு அங்க இந்தியன் தமிழ் தமிழ் நாங்க காட்டுறோம். ஆனா அவன் ஆமா நீ கத்த வந்து கேட்பாங்க என்டிஆர் அவங்க. என்ன பண்ற ஹிந்தி முருகன் காட்டுறாங்க ஹிந்தி முருகன் நீ வந்து வடக்கு முருகனை காட்டுற. அப்புறம் செய்வன் என்ன படம், கருப்பு எப்படி என்ன படம், நல்ல படம் செய்வான் வந்துச்சு அதெல்லாம் ஆமா அது ஏய் கருப்புமே அதுவுமே இருந்தவங்கள தான் சொல்லுவாங்க, முன்னோர்களை தான் குறிக்கும். டேய் டேய் முதல்ல ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே ஒரு கான்செப்ட் இல்ல ப்ரோ. இப்ப சாமி கேஜிஎஃப் படம் அப்புறம் எல்லாரும் எடுத்தாலே ஒரு சங்கி நிமிஷம் இல்ல படம் இல்ல சொன்னாங்க. அதுக்கு சொன்னாங்க அவன. இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல கேஜிஎஃப்க்கு அப்புறம் டாக்டோனா நிறைய படம் வரும். அதே மாதிரி ஒரு டைம் பேய் படம் அதிகமா வரும், ஒரு டைம் அந்த மாதிரி இல்ல psycho இவ்வளவு படம் அதிகமா வரும். எனக்கு அதான் இருக்கிறதுல இதே பெரிய மாதிரிதான் காண்டு என்ன தெரியுமா, இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டு 2 நாளைக்கு முன்னாடி என் மாம்ஸ் ராஜமௌழி மாம்ஸ் 2 போட்டோ விட்டாரு, வந்துட்டு சங்கி சங்கி சங்கின்றாருங்க. ஏய் நீங்களே அதாட்ட படிக்கிட்டு இருக்கீங்க, அங்க போய் இல்ல அது அவர் வாரணா பிடிச்சிட்டு இல்ல இல்ல இருக்கீங்க. அது இல்ல அது வேற. ஆனா வாரணாசி அது ஹிந்தி கான்சென்ட்ரேட் பண்றதுனால அது டோட்டல் சங்கின்னு போயிட்டாங்க. ஹிந்தி என்ன கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க எனக்கு புரியல. ஏன் அது டேய் வாரணாசியில ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிரிக்கா தான் போறானுங்களாமே, நல்லா இருக்கும் போல அது. டேய் அவன் வந்து ஒரு அட்வென்ச்சரா பிலிம் எடுக்கிறான், மித்தாலஜிக்கல் அட்வென்ச்சர் எடுக்கிறான். அவன் வந்து சாமி படம் எடுக்கல. அவன் வாரணாசி டைட்டில் கார்டே உனக்கு அப்ப டைட்டில் கார்டு ஏன் அப்படிங்குது உனக்கு புரியல. டைட்டில் கார்டே சங்கி சாயம் பூசின மாதிரி தான் இருக்குது. கூட வந்துட்டு மாடு மேல வந்துட்டு இருக்காங்க. கருப்புக்கெல்லாம் பாக்கவே எவ்வளவு டேய் அடிக்கல.